பிரைஸ் லார்ட். நம்ம இப்போது தொடர்ந்து உலக பொருள் பற்றி, மெட்டீரியல் வெல்த் பற்றி பைபிள் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்மளோட டெசிஷன் என்ன, நம்ம சாய்ஸ் என்ன, காடா இல்லை மேமனா, உலக பொருளா தேவனா அப்படின்றத நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி அதோடைய கண்டினியூஷனாக நம்முடைய மாஸ்டர் யார், அதாவது நம்மளுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுற மாஸ்டர் யார், நமக்கு வேலை இடுகிற எஜமான் யார் அப்படின்றத நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக அக்டோபர் 2024 இஸ்ரேலில் என்ன நடந்ததுன்னா, நமக்கு அங்கே வார் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு 23 year old இஸ்ரேலி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னும் அவருக்கு கீழே 6 பேரை டைரக்ஷனுக்கு வச்சுக்கிட்டு அவர் இஸ்ரேலில் ஸ்பை பண்ணியிருக்காரு. ஈரானுக்காக இஸ்ரேலை வேவு பார்த்துருக்காரு. என்னெல்லாம்னா, அங்கே இஸ்ரேலில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி அந்த ஏஜென்சியை அதை ஸ்பை பண்ணியிருக்காரு. ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் அவர் ஸ்பை பண்ணியிருக்காரு. போலீஸ் காரை பாம் பண்ணுறதுக்கும் ஒரு வீட்டுக்கு மேலே பாம் தூக்கி போடுறதுக்கும், இந்த 4 அசைன்மெண்ட்ஸ்க்காக அவருக்கு 2 lakh shekels அவங்க பைசா பேசியிருக்காங்க. 2 lakh shekels உங்களுக்கு தரோம், உனக்கு தரோம், ஸோ நீ இதை பண்ணுன்னு சொல்லி ஒருத்தனை 23 year old இஸ்ரேலிய ஈரான் அவங்க ஸ்பையாக வச்சுருந்துருக்காங்க. இவருக்கு கீழே 6 பேரை வச்சுட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதை கண்டுபிடிச்ச இஸ்ரேலி போலீஸு இந்த 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட கொஸ்டின் இதில் என்னென்னா, இதில் ஏன் அதை பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது இவர் இஸ்ரேலி தான், இவங்க இஸ்ரேலில் சரிப்பா பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை, வா வா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து தோளில் தூக்கி போட்டு கொஞ்சிருக்கலாமே, ஏன்பா இனிமேல்லாம் இப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி கிடையாதுல்ல. ஒருத்தங்களுக்கு ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும். ஆண்டவரும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அன்பானவர் தானே, அவர் நரகத்துக்கெலாம் அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், உனக்கு ஒரு மாஸ்டர் இருக்கணும், ஏதாவது ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியுன்றது தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த இஸ்ரேலை ஸ்பை பண்ணவங்க அவங்களோட மாஸ்டராக யார் அவங்க சூஸ் பண்ணாங்க, ஈரானை சூஸ் பண்ணனால இஸ்ரேலி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் அன்புள்ளவர் தான், வான் பண்ணுவார், நம்ம அப்பப்போ மாறிக்கிடணும், இல்லாட்டா கஷ்டம். என்னோட ஒரே ஒரு கொஸ்டின், ஜூடாஸ் காரியத் 12 டிசைபிள்ஸில் ஒருத்தர் தான், சரியா? ஜீசஸ் வார்னிங் கொடுத்தாரு, அப்போவே அவர் அதை ரிப்பெண்ட் பண்ணி அவருடைய அந்த தவறை விட்டுருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பியும் ஜூடாஸ் ஜீசஸை காட்டி கொடுத்தாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, காசை வாங்கினார், சரியா? அங்கே காசு தான் அவரோட மாஸ்டராக போச்சு, சரியா? ஸோ அங்கே ஏன் அவரை திரும்பவும், பரவாயில்ல, ஜீசஸ் சிலுவைக்கு போகணுங்கிறது பிதாவோட சித்தம் தானே, அதனால ஜீசஸ் போயிட்டாரு. இந்த ஜூடாஸ் காரியோத்து திருப்பியும் அந்த 12 சீஷர்கள் அவங்களே மன்னிச்சு வாப்பான்னு கட்டி பிடிச்சி சேர்த்துருக்கலாமே, அது அங்கே நடக்கலை. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று தான், நம்ம இன்னைக்கு நாமளே யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேலையும் இல்லை, எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. என்ன நான் செக் பண்ணுறேன், சரியா? அது மாதிரி நம்மளை நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கலாம். அதுதான் ஜூடாஸ் இருந்தது யாரோட, ஜீசஸோட. ஆனால் அவர் வேலை பார்த்தது யாருக்காக, 30 வெள்ளி காசுக்காக. ஸோ அதுதான் நமக்கு இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். நம்மளோட மாஸ்டர் யார், எதற்காக நம்ம வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக குடும்பம் நடத்துகிறோம், எதற்காக வேலைக்கு போகிறோம், எதற்காக ஊழியம் செய்கிறோம், எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். நம்முடைய மாஸ்டர் யார். நம்ம நினைக்கிறோம், நம்ம நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறேன், ஒருவேளை நான் ஊழியக்காரங்களாக கூட நான் இருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் இன்டென்ஷன் என்னன்றது தான் அங்கே முக்கியம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மாஸ்டர் அப்படின்னா அவங்க கொடுக்குற வேலையை அப்படியே செய்கிறவர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 37-38ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாம் அவருடைய வேலைக்காரனை தன் குமாரனுக்கு பெண் கொள்ளும்படிக்கு அவர் அனுப்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ இந்த ஊரில் பார்க்காத, நீ ஏன் ஊருக்கு போ, நீ அங்கே போய் நீ இப்படி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அங்கே போய் நீ எனக்கு என்னுடைய பையனுக்கு பெண் கொள்ள வேண்டும், நீ எனக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டு போ, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்லி அங்கே அவர் அனுப்புகிறதை பார்க்குறோம். ஸோ இதுதான், அதாவது இது எக்ஸாம்பிளுக்காக ஒரு மாஸ்டர்னா அவர் வேலை கொடுப்பவர். ஸோ இன்றைக்கு நம்ம 2 மாஸ்டர்ஸ் பற்றி நம்ம போன இதுலேயும் பார்க்குறோம், இன்றைக்கும் பார்க்குறோம். தயவு செய்து அதாவது
வேர்ல்டில் நம்ம எல்லாருக்கும் பணம் வேணும், பொருள் வேணும், வீடுகள் வேணும், வாகனங்கள் வேணும், வசதிகள் வேணும். இதில் அதை தவறுனே சொல்லலை. நம்ம தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து இதை பார்ப்போம். நானும் உங்களோட கூட சேர்ந்து படிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளோட கோல் என்ன, எல்லாவற்றுக்கும் பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு மெசேஜ் இதை கொடுத்துட்ருக்கேன்னா இதற்கு பின்னாடி என்னுடைய பர்பஸ் என்ன, அது மட்டும்தான் அங்கே பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் என்னை ஆஹா ஓஹோன்னு புகழலாம், என்ன வேணால் பண்ணலாம், இல்லை ஆச்சா புச்சான்னு நம்மளை துப்பியும் விடலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் தட் டசன்ட் மேட்டர் வித் காட். ஆண்டவர் இதுக்கு பின்னாடி என்னுடைய இன்டென்ஷன் என்ன, நான் என்ன நோக்கத்திற்காக நான் இதை செய்கிறேன், நான் பேருக்காகவா, புகழுக்காகவா, லைக்ஸுக்காகவா, சேனலுக்காகவா, இல்லை தேவனுக்காகவா, எதற்காக நான் இதை செய்கிறேன். ஸோ அதுதான் அங்கே மேட்டரு. ஸோ இந்த இடத்துல மாஸ்டர்னா ஹி அசைன்ஸ் த டாஸ்க். இன்னைக்கு ஒன்று ஆண்டவர் என்னோட மாஸ்டராக இருக்க முடியும், இல்லை பெயர் புகழ், இல்லை பணம், ஏதோ ஒன்று என் பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்க முடியும். அதுதான் என்னுடைய மாஸ்டர். ஸோ இன்னைக்கு எந்த மாஸ்டருக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்றத நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு வேளை நம்ம தப்பு பண்ண மாட்டோமா இருக்கும். அதுதான் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் மனுஷனுக்கென்று வாழலை, மனுஷங்க முன்னாடி நான் நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்காக நான் வாழலை, கர்த்தருக்காக. ஸோ என் ஃபேமிலி லைஃப்பில் நான் அப்படி இருக்கேன், என்னுடைய ஒர்க் பிளேஸில் நான் அப்படி இருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன், நிஜமாகவே சொல்கிறேன், நெஞ்சை நிமித்திட்டு நம்ம போக முடியும். உண்மையாகவே சொல்கிறேன், நிமிர்ந்து நடக்க முடியும். எப்போனா எவ்ரி சிங்கிள் திங், நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செய்கை ஒவ்வொன்றும் நான் மனுஷருக்கென்று செய்யலை, நான் தேவனுக்காக செய்கிறேன்னு நம்ம செய்யும் பொழுது நம்ம நிமிர்ந்து நடக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நமக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு மனசாட்சி நமக்கு இருக்கும் என்பதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கு நம்ம தேவனுக்கு நம்ம வேலை செய்கிறோமா? ஜீசஸ் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45லேருந்து 47 வரைக்கும். அதில் அந்த இதில் 2 வேலைக்காரர்களை பற்றி, அதாவது ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுக்காக வேலை செய்கிறான், அதாவது அது காடுக்காக, இன்னொருவன் உலக பொருளுக்காக வேலை செய்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பேரபிள் ஆண்டவர் அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம இன்னைக்கு என்ன படிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45லேருந்து 47 வசனங்களில் தேவனுக்காக வேலை செய்கிறவன் எப்படி இருப்பானா, ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுமான ஊழியக்காரன் யாவன். அதாவது என்னன்னா, அதான் தன் எஜமானுக்காக வேலை செய்கிற உண்மையான ஒரு வேலைக்காரன், ஊழியக்காரன் யாரு? எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அந்த எஜமான் கொடுத்துட்டு போன வேலையை எஜமான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எஜமானுக்காக வேலை செய்கிறான். தன்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ் அங்கே எதுவுமே இல்லை, எந்த லாப நோக்கமும் அங்கே இல்லை. என் எஜமான் இந்த வேலையை சொல்லியிருக்கிறாரு. இப்போது ஆபிரகாமோட வேலைக்காரன் அங்கே போய் நான் சொல்லி எதுவுமே அவர் பேசலை. என் எஜமான் ஆபிரகாம், என் ஆண்டவர், என் எஜமான், அவர் சீமான், அவர் எனக்கு இந்த மாதிரி வேலையை சொன்னார், அவருக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன், இப்படி தான் அந்த வேலைக்காரன் அங்கே பேசினார். இதே மாதிரி நம்முடைய எஜமான் ஆகிய தேவனுக்காக நாம் வேலை செய்கிறோம்னா எப்படி இருப்போமா? ஏற்ற காலத்தில் எஜமான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் எப்பவும் இருக்கிறார்ல, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ ஏற்ற காலத்தில் அதனதன் காரியங்களை பொறுப்பாய், குடும்பத்தில் இருக்கிற வேலையாக இருக்கட்டும், ஊழியத்தில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் நாம் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், அந்தந்த டைமில் அந்தந்த காரியங்களை ரெஸ்பான்சிபிளாக ஃபேத்ஃபுல்லாக யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நம்ம செய்கிறோமா அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கிறவங்கள, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள அநேகத்தின் பேரில் எஜமானாய் வைப்பேன்ன்றது தான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஸோ இப்போ இதில் நம்ம இன்னொன்று என்ன படிக்கிறோன்னா, ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு டைப் பண்ணுற ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அது டைப்பிங்க்கு ஒரு டைப்ரைட்டர் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு சிஸ்டம் கொடுப்பாங்க, அதுக்கு தேவையான பேப்பர் கொடுப்பாங்க, அங்கே லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், சேர் இருக்கும், டேபிள் இருக்கும். இது எல்லாமே எதற்காக? எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் நேர்த்தியாய் செய்வதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் இந்த
டூல்ஸ் எல்லாம் எனக்கு எதற்காக கொடுக்கப்படுது? நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆடு மேய்க்கிறேன், சரியா? எனக்கு ஆடு மேய்க்கிற வேலையை என்னுடைய ஒரு மாஸ்டர், ஒரு பாஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த ஆடை மேய்க்கிறதற்கு எனக்கு ஒரு தொழுவத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது அந்த ஆட்டை அடைக்கிறதுக்கு ஒரு தொழுவத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஆட்டிற்கு கொடுக்க வேண்டிய சில தீவனங்களை கொடுத்துருக்கிறார். அதற்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுத்துருக்கிறாரு, கோல், தடி, இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு தேவையானதை எனக்கு கொடுத்துட்டு எஜமான் போயிட்டார். நான் அந்த எஜமான் வரும்பொழுது அவர் எனக்கு கொடுத்த இந்த வசதிகளை, இந்த டூல்ஸை நான் ஆடுகளை மேய்ப்பதற்காக பயன்படுத்துகிறேன்னா, அல்ல நான் போஷிக்கிறதற்காக, என்னுடைய லாபத்திற்காக நான் பயன்படுத்துகிறேனா அப்படின்றது தான் அந்த க்வெஸ்டின் மார்க்கு. ஸோ இந்த இடத்துல எஜமான் திடீர்னு வராருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆடெல்லாம் வேலிக்கு வெளியே நான் வெளியே துரத்தி விட்டுட்டு நான் அந்த தொழுவத்திற்குள்ள ஜாலியாக நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எஜமானுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த ஆடுகளை நான் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, அதுங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டு நான் கொழுத்துட்டு ஆடை நான் பட்னியாக விட்டுட்டு இருந்தேன்னா எஜமானுக்கு நான் எப்படி கணக்கு கொடுப்பேன்? இதுதான் இந்த இடத்துல க்வெஸ்டின். இதுதான் உண்மையும் விவேகமுமான ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம். நான் வந்து ஒரு எஜமானுக்கு வேலைக்காரன், எனக்கு கீழே எஜமான் கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எஜமான் நினச்ச மாதிரி நான் செய்கிறேனான்றது தான் அந்த இடத்துல அங்கே பார்க்க போகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். அதாவது இந்த இடத்துல அங்கே கிளியரா இருக்கு, என்னவா யார் கொடுத்திருக்கிறா? தேவன் கொடுத்த வரம், தேவனுடைய கிருபை, தேவன் கொடுத்த தாளந்துகள், இது எல்லாவற்றையும் நமக்கு எதற்காக தேவன் கொடுக்கிறார்? பகிர்ந்து கொடுக்க, மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக, என்னுடைய கொழுமைக்காக, நான் செழிக்கிறதுக்காக, என்னுடைய பெயருக்காக, புகழுக்காக அல்ல. இப்போ ஆடு மேய்க்கிற வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு எஜமான் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஆடை நல்லா கொழுக்க பண்ணணும், ஆடை நல்லா பெருக பண்ணணும், ஆட்டின் மூலமாய் வருகிற அந்த லாபத்தை நான் எஜமானுக்கு கொடுக்கணும். அதற்கு எஜமான் எனக்கு என்ன செய்கிறாரு? கூலி கொடுக்குறாரு. ஆனால் நானோ என் எஜமான் வரும்போது அது சரியில்லை, இது சரியில்லை, அது ஆடு செத்து போச்சு, ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொழுத்து இருந்தேன்னா அது எஜமானுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். இதே தான் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில் எல்லாவற்றிலும் அதுதான் எனக்கு எதற்காக எனக்கு இந்த வேலை? எனக்கு ஒரு கூலியை கொடுத்துருக்குறாங்க, அதற்கு நான் அந்த வேலையை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்குறாங்க, அதற்கு நான் அந்த வேலையை செய்து காட்ட போகிறேன். எனக்கு பிள்ளைங்களை என்னை நம்பி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அதற்கு நான் அதில் என்னுடைய பெஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேனோ அதை நான் செய்ய போகிறேன். அதுதான் அதில் இன்றைக்கி நிறைய பேர் பெண்கள் பிள்ளைகளுடைய சாக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதில்ல, அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறதில்ல, ஒன்றும் செய்கிறதில்ல. ஆண்கள் என்ன செய்கிறாங்க? வேலைக்கு போயிட்டு தன்னுடைய காரியங்களை குடிக்கிறதுக்கும், வெறிக்கிறதுக்கும், சீட்டாடுறதற்கும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோமா? தயவு செய்து எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க பயத்தோடு கூட. இது எதுவுமே உன் குடும்பம் உன்னால் சம்பாதிக்கப்பட்டதா? நீ அந்த மனுஷிய கிரியேட் பண்ண முடியுமா? இல்லை அந்த மனுஷனை கிரியேட் பண்ண முடியுமா? இல்லை அந்த பிள்ளைகளை உன்னால் உருவாக்க முடியுமா? எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. அதை தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஏன் இஷ்டம் நீ என்ன கேள்வி கேட்குறதுன்னு நிறைய டிவோர்ஸ் போயிட்டுருக்கு. ஆண்டவர் பண்ண இன்ஸ்டிடியூஷனை ஒரு ஃபேமிலின்றது, அதை நம்ம இஷ்டத்திற்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், தயவு செய்து இதில் சஃபரர்ஸ் வந்து பிள்ளைங்க தான். உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறீங்க. அந்த காலத்தில் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு இதை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய நிலைமை இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். எத்தனை பேர் அப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ தயவு செய்து பிள்ளைகளுடைய வெல்ஃபேருக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஃபேமிலிக்காக, ஸோ தேவன் கொடுத்தது இதுதான், இது எல்லாமே அதுதான். இந்த டெசிஷன் எல்லாம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும், ஃபேமிலி விஷயத்தில் நம்மளுடைய டெசிஷன் தேவனுக்காக இருக்கா, இல்லை என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக இருக்கா, என்னுடைய கம்ஃபர்ட்ஸ்க்காக இருக்குதா? இது எல்லாமே என் எஜமான் எனக்கு
கொடுத்த அந்த எஜமானுக்கு நான் கணக்கு கொடுக்கறதுக்காக நான் அதை என்ன செய்யணும், என்னுடைய ஒர்க் பிளேஸில் அது எனக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, அதில் நான் உண்மையாக என்னுடைய பெஸ்ட்டை நாங்கள் செய்யணும். இதெல்லாம் தான் ஆண்டவர் எனக்கு எதிர்பார்க்குறாரு. என்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், அதுலேயும் அப்படி தான். அதில் எவ்வளோ கண்டிப்பாக ஊழியத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதில் உண்மையும் உத்தமமாய் கர்த்தர் கொடுத்த அந்த காரியம். இதை குறித்து ஊழியக்காரர்களை குறித்து ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறத முக்கியமாக இன்றைக்கி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர் 20:28 பார்க்குறோம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். யோசிச்சு பாருங்க, சர்ச் இட்ஸ் நாட் அவர்ஸ், நம்ம ஓனரே கிடையாது. எதுவுமே நம்ம ஒரு குடும்பமே நம்ம அதுக்கு ஓனர் இல்லைன்னு சொல்லும்போது சர்ச்சுக்கு எப்படி நம்ம ஓனர் ஆகும்? ஸோ யாராக இருந்தால் வேதம் கிளியராக சொல்லுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை, அதுக்கு உங்களை என்னவா வச்சிருக்கிறாரு? கண்காணியா. நீ சும்மா ஒரு ஸ்டிவர்ட் தான், அதில் நீ ஒரு மேனேஜர் தான், அவ்வளோதான். உனக்கு கூலி அவர் இடத்துலேருந்து வரும், உன்னுடைய அக்கௌண்டபிலிட்டி அவர்கிட்ட நீ கொடுக்கணும். எல்லாமே செல்ஃபிஷாக என்னோடது என்னோடது என்னோடதுன்னு நம்ம எடுத்துக்கிறதுனால தான் அதில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது. எதுவுமே நம்முடையது அல்ல. ஸோ தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுன்ற அந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும். ஆடு தேவனுடைய சொத்து. மேய்ப்பன் யாரு? தேவனுடைய வேலைக்காரன். ஆடுகளை பராமரித்து போஷித்து காப்பாற்ற வேண்டிய வேலைக்காரன் அந்த மேய்ப்பன். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றாரு, நான் தேவனுடைய அடிமைன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுடைய ஊழியக்காரன், உங்களுக்கு நான் வேலைக்காரன். அதுதான் அந்த உண்மையான ஒரு ஊழியக்காரனோட அந்த ஜீசஸ் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு ஊழியம், உங்ககிட்ட ஊழியம் கொள்ளும்படி வரல, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தேன். இதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு அழைப்பு. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்ம அதுக்கு அந்த ஆடுகளுக்கு ஒரு சபைக்கு ஒரு கண்காணியாக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சபை மக்கள்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன செய்யணும்? தேவன் இடத்துல சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் எஜமானே, இந்த ஆடு இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இதில் இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த ஆட்டுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு சாப்பாடு பத்தலை, அதுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு பத்தலை, அதுக்கு வசதி எனக்கு பத்தலை. இது எல்லாமே நம்ம எங்கே சொல்லணும்? நமக்கு வேலை கொடுத்தா அந்த எஜமான் கிட்ட சொல்லணும். ஆடு என்ன செய்யணும்? அந்த ஆடு உன்னை மேய்க்கிறதற்காக அந்த ஒரு எஜமான், பெரிய எஜமான் ஒருவர் இருக்கிறாரு, அவர் உன்னை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற அறிவு எல்லா ஆட்டுக்கும் வேணும். அந்த மேய்ப்பன் உன்னுடைய எஜமான் அல்ல. he is the servant of God, he is not your boss. ஆண்டவர் ஒவ்வொரு ஆட்டுக்குமே, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆசாரியர் அவர்கள் மூலமாக தான் தேவனிடத்தில் சேரணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீசஸ் வந்த பிறகு அந்த திரைச்சலையே ரெண்டாக கிழிஞ்சிருச்சு. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இவங்க மூலமாக தான் கிடையாது, எல்லா ஆடும் அதாவது தேவனிடத்துல தனியாக போய் கணக்கு கொடுக்கணும். ஏன் மேய்ப்பன் இப்படி சொன்னால் அதனால நான் இதை செஞ்சேன்னு எந்த ஆடும் போய் தேவனிடத்துல கணக்கு சொல்லவே முடியாது. ஸோ டைரெக்டாக ஆக்சஸ் இருக்குது. அது மாதிரி ஆனால் இன்னும் ஒரு விஷயம் அந்த ஆடுக்கு தெரியணும். உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த மேய்ப்பன் உண்மையாகவே தேவனால் நியமிக்கப்பட்டவனா, அவன் உண்மையாகவே தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறானா, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உங்களுக்கு சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு அவங்க சொல்கிறத நம்ம கீழ்ப்படுகிறதுக்கும். ஏன்னா அதுவும் இருக்குது. ஊழியக்காரர்களே கனம் பண்ண வேண்டியது தான். ஆனால் அது உண்மையாய் வார்த்தையின்படி அந்த வார்த்தை அந்த பாஸோடைய வார்த்தையோட அலைன் ஆகிருக்குதா, அவ்வளோதான். இது புதிய ஏற்பாட்டில் உண்மையாகவே நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். சரியா? எல்லாருமே ஜீசஸே சகோதரர். சரியா? அவரே நம்முடைய மூத்த சகோதரர்னு சொல்லும்போது இந்த இடத்துல எந்த பாசியான வேலையே இல்லை. ஸோ கர்த்தர் நமக்கு கழுதையை கொண்டு கூட பேசுவார். அந்த வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், அவ்வளோதான். கழுதைக்கு எந்த மரியாதையும் அங்கே இல்லை. வார்த்தை தேவனுடைய அந்த எஜமானுடைய வார்த்தையோட அது பொருந்தி இருக்கான்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்
உண்மையான ஒரு வேலைக்காரன், உண்மையான ஊழியக்காரன் அவன் எப்படி இருப்பான்? தேவனுக்காக உண்மையாக இருப்பான். தேவன் கொடுத்த அந்த தாளந்துகள், திறமைகள், கிருபைகள், அந்த தேவன் கொடுத்த எல்லா டூல்ஸையும் மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக அவன் யூஸ் பண்ணுவான். எஜமானுடைய லாபத்திற்காக, ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுவானே ஒழிய செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் அங்கே இருக்காது. தன்னுடைய சுய லாபத்திற்காக, புகழுக்காக, பேருக்காக அவன் செய்ய மாட்டான்றதை நம்ம அங்கே பார்க்குறோம். அதை தான் நம்ம இப்போ உண்மையான ஊழியக்காரனுடைய காரியத்தை பார்த்தோம். இது உலக பொருளுக்காக, பிசாசுக்காக, உலக பொருள்னா அதுக்கு பின்னாடி நம்ம போன சீரீஸில் பார்த்தோம், அந்த உலக பொருளுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறது பிசாசு. ஸோ பணத்திற்காக, புகழுக்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக, கூட்டத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள், இல்லை வேலை செய்கிறவங்க, நிறைய பேர் குடும்பம் நடத்துகிறதே இன்னைக்கு சோஷியல் மீடியாக்காக, இல்லை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்காகவே குடும்பம் நடத்துகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குறியா? அதுக்காக நீ வேலை பார்க்குறியா? தேவனுக்காக வேலை பார்க்குறியான்றது அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம இந்த நாளில் இதில் நம்ம பார்க்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, அதே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 48 51 வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். உலக பொருளுக்காக வேலை செய்கிறவங்க, பிசாசுக்காக வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். அதாவது 3 காரியம். அந்த அவனுடைய இந்த பிசாசுக்காக ஊழியம் செய்கிற, வேலை செய்கிற, குடும்பம் நடத்துகிற, ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுற அந்த பீப்புளோட காரியம், அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் 3 காரியம். ஒன்று என்ன இருக்கும்? பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, சரியா? ஒன்று, எஜமான் வர நேரம் செல்லும், ஒரு விஷயம், லெத்தார்ஜிக்காக இருக்கிறது. 2வது, உடன் வேலைக்காரரே அடிப்பான். அதாவது எப்படின்னா, உண்மையாக குடும்பம் நடத்துவான், அவன் உண்மையாக அவன் பொண்டாட்டியை நேசிப்பான், புருஷனை நேசிப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். பிள்ளைகளை, குடும்பத்தை பொறுப்பாக நடத்திட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஊழியத்தை கரெக்டாக செய்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள அடிப்பாங்க. 3வது, அதான் செல்ஃப் இன்டெலிஜென்ஸு, வெறியரோட குடிக்கவும் புசிக்கவும் தொடங்குவாங்க. தன்னுடைய கம்ஃபர்ட்ஸை சுகபோகமாய் வாழ்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா, வேலையில் ஜாக்கிரதை இருக்காது, லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. என் எஜமான் வர நாள் செல்லும்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி சென்ஸே இருக்காது. பார்த்துக்கலாம், எஜமான் வரும்போது பார்த்துக்கலாம், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அனுபவிடா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம், நாளைக்குள்ளதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, பிசாசோடைய மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, பொய் என்ன தெரியுமா? தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான், நரகம் இல்லைன்னு அதெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ அது இன்னும் இதை விட எவ்வளோ மோசமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் விட தேவன் இல்லை, நரகம் இல்லைன்றதெல்லாம் விட ஒரு பெரிய பொய் என்னன்னா, ஒன்றும் அவசரம் இல்லை, நோ ஹரி, தர் இஸ் நோ ஹரின்றது தான் பிசாசோடைய மிக பெரிய பொய். என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ என்ன, இன்னைக்கு செத்தா போகிறோம், செத்து போயிட்டானே என்ன அவ இல்லை? ஒருவேளை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போவே யாருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு? ஒருத்தனோட மூச்சு எப்போ அடங்குதுன்னு யாருக்கு தெரியும்? எது நம்ம கையில் இருக்குது? எஜமான் வருவாரா, எப்போ வருவாருன்னு நமக்கு என்ன தெரியும்? ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் லெத்தார்ஜிக்காக வாழ்கிறது, இதுதான் சோதோம் குமோராவுடைய மெயினான பாவமே இதுவாக தான் இருந்துச்சு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், கெர்வமும் ஆகார திருச்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே சோதோமின் அக்கிரமம். அதாவது அபண்டன்ஸ் ஆஃப் ஐடில்னஸ். பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளை கழிச்சு செஞ்சுக்கலாம், சாயங்காலம் செஞ்சுக்கலாம், பார்ப்போம் அப்படின்னாலே முடிஞ்சுது. அங்கே அது எல்லாமே முடிஞ்சுது. இதே இதில் யாக்கோபு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாருன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 32:26 ராத்திரி முழுசும் போராடுறாரு. வந்த தூதனை, கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறாரு, விடிஞ்சிருச்சு, நான் போகட்டும்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் என்னன்னா, நீரனே என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஐ நீட் யோர் பிளெஸ்ஸிங் நவ், நாட் டுமாரோ.
இப்போ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இது யாக்கோபுடைய ஜாக்கிரதை, சோதோம் குமாரோட அஜாக்கிரதை. ஸோ தயவாய் நிர்விசாரம், நாள் செல்லும், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கிறவங்க தேவனுக்காக அவங்க வாழலை, உலகத்திற்காக உலக பொருளுக்காக அவங்க வாழ்கிறாங்க, லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்கன்றதை நம்ம அதில் தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, அவங்க என்ன செய்வாங்களாம், தன் உடன் வேலைக்காரரை அடிப்பார்கள். அதாவது தங்க கூட இருக்கிற உண்மையான ஊழியக்காரர்களை என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. உண்மையாய் குடும்பம் நடத்துகிறவங்களாம் அவங்களுக்கு பிடிக்காது. உண்மையாக ஆஃபீஸ்லலாம் இன்னைக்கு பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல வாய் தான் இன்னைக்கு, வெறுமனே வாய். நல்லா ஐயோ அப்பா முடியல என்னாலெல்லாம் நிஜமாவே. ஒன்றுமே அங்கே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அப்படியா இப்படியா. ஆனால் உண்மையாக வேலை செய்கிறவங்க அங்கே எதுவுமே பேச மாட்டாங்க. நீட்டாக அவங்க வேலையை மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, செய்துட்டு அமைதியாக இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு. ஆனால் இவங்களாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒன்று சொல்லி இவங்க மேலே, தானியலோட காரியம் அப்படி தானே இருந்துச்சு பைபிளில். நமக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. கிளியராக வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவங்கள, அஜாக்கிரதையாக இருக்கிறவங்களுக்கு, சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, அடிப்பாங்க. ஒருவேளை ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்து கொண்டு உங்களை யாராவது பேசிகிட்டு இருக்கிறாங்களா பின்னாடி, உண்மையாக நீங்கள் குடும்பம் நடத்தி கொண்டு யாராவது உங்களை பின்னாடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா, பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்கிறாங்களா. ஸோ எல்லாம் வேலை பார்க்குற இடத்துல சரி, ஸ்கூலில் படிக்கிற இடத்துல, காலேஜில் படிக்கிற இடத்துல உண்மையாய் நம்ம இருந்தோம்னா அடிப்பாங்க. யார் அடிப்பா? உலகத்திற்காக, பிசாசிற்காக வேலை செய்கிறவங்க நம்மளை வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவங்க நம்மளை டேமேஜ் பண்ண பார்ப்பாங்க. எரேமியாவை பற்றி நம்ம பார்க்குறோம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எரேமியா யூதா மனுஷரெல்லாம் அங்கே கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்க. தப்பு பண்ணிகிட்டே இருக்கப்பா, திரும்பு திரும்பு, தப்பை விடுன்னு சொல்லி அங்கே எரேமியா சொல்கிறார். இது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க. அதை பற்றி எரேமியா 18:18 பார்க்குறோம். இவனை நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள். இல்லை யோசிச்சு பாருங்க, அடிப்பாங்கன்னு அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு. இங்கே எரேமியா காலத்திலேயே வாயால், வார்த்தையால் அவனை என்ன செஞ்சிருவோம், வீழ்த்திடுவோம், நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள் நாங்கள் ஆலோசனை பண்ணுறாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, எதுக்காக இது? எரேமியா கர்த்தருடைய உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான ஒரு ஊழியக்காரர். கர்த்தர் சொல்லுகிறதை அங்கே அப்படியே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க அப்படி. சரியா? இன்னைக்கு இருக்கிற உண்மையான ஊழியக்காரங்க, பொழைக்க தெரியாத நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்கல்ல. இன்றைக்கும் நல்லாரு, சீர்படு, மனம் திரும்பு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்களும் யார் தான்? இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தான். அவங்க இவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்க எதனால இந்த எரேமியாவுக்கு விரோதமாக பண்ணுறாங்களாம்? அவங்க வசனம் சொல்கிறது எரேமியா 26:11 ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், யாரு? பிசாசு சொல்லலை, எதிரிக்காரன் சொல்லலை, ஒரு எகிப்தியன் சொல்லலை, ஒரு அசீரியன் சொல்லலை. யார் சொல்கிறா? அதே இஸ்ரவேலில் இருந்த ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேலில் இருந்த ஜனங்களை பார்த்து, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிற ஊழியக்காரர்கள் தங்களிடத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒருவேளை அப்படி சொல்றாங்களா எனக்கு தெரியல, என்ன சொல்றாங்களாம்? எரேமியா 26:11 இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன், இந்த நகரத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னானே. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறான்ப்பா, திருந்துன்றான். ஆசீர்வாதமாக நீ நல்லா இருப்ப, உனக்கு 10 வீடு கிடைக்கும், உன் பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாகும், நீ அப்படி இருப்ப, பேர் புகழாக இருப்ப, நீ ஊராக சுற்றுவ, இப்படி சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. எப்போ பாரு நீ பாவத்தை விடு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்ன செய்கிறான், சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லி என்ன செய்வாங்க, உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற, உண்மையாய் குடும்பம் நடத்துகிற, உண்மையாய் வேலை செய்கிறவர்களை
விரோதிப்பார்கள், அவர்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. இது யாரும் எங்கேருந்து செய்கிறதில்ல, வெளியாட்களும் செய்வாங்க, உள்ளே இருக்கிறவங்களே குடும்பத்தாரே தான் நமக்கு சத்துருவாக ஒரு வேளை இருப்பாங்க, சபையாரே தான் ஒரு வேளை கர்த்தருடைய ஊழியம் செய்கிற மற்றவர்களே இவங்கள உண்மையான ஊழியக்காரர்களை அடிக்கிறவர்கள நம்ம ஒரு வேளை பிள்ளைமா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ மெயினாக இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த உலகத்திற்காக உலக பொருளுக்காக பிசாசுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் வெறுமனே ஆசீர்வாதத்தை தான் பேசுவாங்கன்றத இந்த எரேமியாவிலேருந்து நம்ம படித்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை தவிர வேற நீ உன் வழியை சீர்படுத்துன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. சரியா? ஓகே. இன்னைக்கு வெறுமனே ஜீசஸோட அந்த மலை பிரசங்கம் 3 அதிகாரம் இல்லை, அவர் வாய்னால, அவர் ஜீசஸ் இந்த பூமியில் இருந்தப்போ தன் வாய்னால பேசின மலை பிரசங்கத்தில் 3 அதிகாரம். அங்கே என்ன ஆசீர்வாதத்தை அவர் சொன்னார்? ஆசீர்வதிக்க தானே வந்தார். அவர் நம்மளை பிதாவோட சேர்க்கறதுக்கு, நம்மளை நல்லா இழந்து போனதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்தார், பிசாசன் கிரையில் அழிக்கிறதுக்கு தான் வந்தார். அவர் என்ன பேசினார் சொல்லுங்களேன்? என்ன சொன்னார்? உங்களை நிந்திப்பாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க, பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேர பொய்யாய் சொல்லுவாங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாருங்க, உலகத்துக்கு வெளிச்சமா, நான் வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் நல்லா பாருங்கள், நீ வீட்டில் ஒரு நாள் இல்லாட்டி அந்த வீடு உன்னைய மிஸ் பண்ணணும், நீ ஒர்க் பிளேஸில் ஒரு நாள் இல்லாட்டி அவங்க ஐயோ இவ எப்போ வருவான்னு சொல்லி உன்னைய தேடணும், நீ ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்கு போக முடியாமல் இருந்துச்சுன்னா அச்சச்சோ இந்த சிஸ்டரோ இந்த பிரதரோ இல்லையே, இந்த பிளேஸை யார் ஃபில் பண்ணுவா, அவங்கள மாதிரி இதை யாராலையும் செய்ய முடியாதேன்னு சொல்லுற உப்பா வெளிச்சமா வாழ்றோமா? ஜீசஸ் அதெல்லாம் தானே சொன்னாரு. இன்னைக்கு யார் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? சகோதரனை வீணன்னு சொல்லிடாத, முட்டாளேன்னு சொல்லிடாத, உனக்கு நரகம் தானே சொன்னாரா இல்லையா? ஜீசஸ் சொன்னாரா இல்லையா? அவருடைய மலை பிரசங்கத்துல சொன்னாரே. அது மாதிரி உன் காணிக்கையெல்லாம் இருக்கட்டும், சகோதரன் பேர்ல குறை இருக்கா, போய் அதை முதல்ல என்ன செய்ய சரி பண்ணிட்டு வான்னு சொன்னாரே. இச்சையான பார்வை, ஒருத்தன் தப்பா பார்த்துட்டாலே விபச்சாரம்னு சொன்னாரே. இன்னைக்கு விபச்சாரம் பண்ணிட்டு நீ திருப்பி வான்னு சொல்றாங்களே. ஸோ என்ன இதெல்லாம் பாருங்க. டைவர்ஸ் பண்ணாதன்னு ஆண்டவர் ஜீசஸ் அந்த மலை பிரசங்கத்துல டைவர்ஸ் பண்ணாத அப்படின்னு அங்க பேசினாரே, சத்தியம் பண்ணாதன்னு சொன்னாரே. இதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறார்களா? குடும்பத்துல முதல்ல பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறோமா? மனைவிகள் புருஷனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா? புருஷன்மார் உங்களை நேசிக்கிறது மாதிரி மனைவிகளை நேசிக்கிறோமா? தேவனுடைய நியமத்தின்படி குடும்பம் நடக்கிறதா? வீடு நடக்கிறதா? வேலை ஸ்தலங்களிலே நம்ம வேலை செய்கிறோமா? ஊழியம் இப்படி செய்யப்படுகிறதா? ஊழியத்துல நம்ம இந்த மாதிரி வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளை அல்லாமல் ஒழுக்க நெறிகள், வேதத்தின் கட்டளைகள் அதெல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறதா? அதையெல்லாம் நம்ம பின்பற்றுகிறோமா? ஸோ இதெல்லாம் உலகத்தின்படி உலகத்திற்காக பிசாசிற்காக வேலை செய்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க ஆசீர்வாதமாக தான் பேசுவாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தோம்? முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அவங்க நிர்வசாரமாக இருப்பாங்க, நான் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? உண்மையாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது, பைபிளாக டீச் பண்ணுறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது, ஃபேமிலியை நேர்த்தியாக நம்மளுக்கே டவுட்டாக வந்துடும். உலகமே ஒரு போக்கில் போகுது, நம்ம மட்டும் ஒரு மாதிரி போகிறோமே, நம்ம தான் தப்பு பண்ணுறோமான்னு யோசிக்கிற அளவுக்கு பேசிடுவாங்க. பைபிள் படி நடக்கிறவங்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. நான் எப்போவுமே அப்படி தான் சொல்வேன். இந்த உலகம் எங்கே இருக்குதான்? இந்த என்னது பொல்லாங்கனுக்குள் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகம் முழுசுமே பொல்லாங்கன், அதாவது உலகமே சாக்கடையாக போகுது, அதில் ஒரே ஒரு தெளிந்த நீரோடம் போனோன்னா அது உண்மையாக அவ்வளோ கஷ்டமான ஒரு டாஸ்க். அப்படி தான் நம்ம இந்த உலகத்தில் இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கே சம்டைம்ஸ் டவுட் ஆயிரும், நம்ம ரைட்டாக தான் போகிறோமா இல்லை ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணுறோமா? ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தோம்? உண்மையாக இருக்கிறவங்கள அவங்க விட மாட்டாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மூன்றாவது எப்படி இருப்பாங்க? இந்த உலகத்திற்காக பிசாசுக்காக வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பயங்கர கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணுடா, அனுபவிடா. ஏன்னா வேதம் அந்த இடத்துல ஜீசஸ் சொல்கிறாரு, வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் அவங்க தொடங்குவாங்க. செல்ஃப் இன்டெலிஜென்ஸு ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? கம்ஃபர்ட்ஸு. நல்ல சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடைய செத்தவள்னு தானே பைபிள் சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு.
இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் பெண்களுக்கு சமைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம், வீடு கூட்டுறது, அதை சுத்தமாக வைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம், புருஷன் வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, நின்று பரிமாறுறது அது அவ்வளோ பெரிய கஷ்டம். புருஷன்மாருக்கு உனக்கு என்ன நான் செய்ய வேண்டியிருக்கு, நீ யாரு அப்படின்னு மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ செய்கிறது இன்னைக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம். குடும்பத்தில் வேலை ஸ்தலங்களிலே நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் லெத்தார்ஜிக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எல்லாமே நான் வேலையே பார்க்கக்கூடாதா, நான் மாதம்னா சம்பளம் வாங்கிடணும், யாராவது இழிச்சவாய் இருப்பாங்க அங்கே, அவங்க என் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஊழியத்துலேயும் அருமையான தேவனுடைய ஜனமே இன்னைக்கு அப்படி சுகபோகமாய் வாழுகிற நாட்கள் இது. வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தொடங்குகிறவர்கள், கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்யலை. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து அதை குறித்து மத்தேயு 7:15 சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பட்சிக்கிற ஓநாய்னா என்ன? அடுத்தவங்கள கடிச்சு இழுக்கிறவங்க, அடுத்தவங்களோட வேலையை வாங்குறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிதான் இருக்காங்க. அதாவது மனசாட்சியே இல்லாம இவங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, இவங்க பிள்ளைங்களுக்கு அங்க வேலை சொல்ல மாட்டாங்க, ஆனா வரவங்க போறவங்களாம் இவங்களுக்கு பணிவிட செய்யணும். இல்ல ஒருவேளை அப்படி இருக்கிறோமா? மற்றவருடைய உழைப்பை பட்சிக்கிறோமா? மற்றவருடைய வருமானத்தை பட்சிக்கிறோமா? மற்றவருடைய குடும்பத்தை கெடுக்கிறோமா? பட்சிக்கிற ஓநாய்கள் கண்டிப்பா என்னது? கள்ள தீர்க்கதரிசிகள் நாங்க ஜீசஸ் அங்க சொல்லுகிறார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் இதுல பாயிண்ட் பண்ண விரும்புறேன். ஒரு ஆடு இருக்கு, உண்மையாவே அது ஒரு ஆடு. அந்த ஆடு வந்து நாடு நாடு நாடுன்னு சொல்லவே தேவையில்லை. என்னைக்காவது ஒரு ஆடு வந்து நான் ஆடு ஆடுன்னு சொல்லணுமா? தேவையே இல்லை. ஆனால் அதே ஒரு ஓநாய் மேல் தோல் ஆடு மாதிரி தோல். இப்போ யாக்கோபு ஏசாவை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தனால தான் அவன் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? நான் வந்து ஏசாதான் அங்கே சொல்ல வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், வேஷம் போடுறவங்க தான் நாங்கள் உண்மையாய் செய்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? நான் ஆடுதான்னு சொல்கிறாங்கனாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு ஆடு நான் ஆடுன்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ கபடற்ற ஒரு ஆடாக நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பட்சிக்கிறவர்களை குறித்து நம்ம மிகவும் ஜாக்கிரதை. எதை வேணும்னாலும் அவங்க பட்சிப்பாங்க, நம்மளுடைய டைமை அவங்க எடுப்பாங்க. ஈஸியாக வந்து அவங்க பாட்டுக்கு இங்கே படுத்து தூங்குவாங்க, நம்ம அவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பணிவிட கண்டிப்பாக அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக கர்த்தருடைய ஊழியரில் கனம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல. அது நிமித்தமாய் உண்டா ஒரு ஜீசஸ் சொல்றாரு, என்னுடைய நாமத்து நிமித்தம் வர்ற சீஷனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடு, அதுக்குண்டான பலன் நான் உனக்கு தருவேன்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ எனக்காக, என்னுடைய ஊழியக்காரர்களுக்காக, என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ செய்து வருகிற உன்னுடைய அந்த நீதியெல்லாம் மறந்து விடுகிறதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்லன்னு சொல்றாரு. ஸோ அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட்சிக்கிற ஓநாயா ஆடா அதை மட்டும் தயவு செய்து அவங்களுடைய கனிகளால் வரங்களால் அசஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், வானத்தையே கீழே இறக்கட்டும், பூமியை மேலே கொண்டு போட்டும், என்ன அற்புதங்கள் செய்யட்டும். ஜீசஸ் சொல்றாரு, அது ஆடா ஓநாயா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், கனி, அவங்களுடைய சுபாவம், நற்சுபாவம் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்டவர்களே நம்ம கண்டிப்பாக ஏற்போம், அவங்கள கனம் பண்ணுவோம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, யாரோட நம்ம ஓடுறோமோ அந்த வாசனை நமக்கு கண்டிப்பாக அது நம்ம மேலே இருக்கும். ஸோ அதை குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த புசித்து குடிக்கிறவர்கள் இன்னும் எப்படி இருப்பாங்கன்னா, பத்தவே பத்தாதவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும். ஏசாயா 56:12 பார்க்குறோம், வாருங்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும். இன்னும் 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 பத்தாது. எவ்வளோ கம்ஃபர்ட்ஸ் இருந்தாலும் என்ன செய்யாது, பத்தாது. இன்னொன்று அப்படி இருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, கஷ்டம் வந்து பாடுபடுகிறது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பிலிப்பியர் 1 கடைசியில் நம்ம பார்க்குறோம். ஸோ அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார நம்ம போக முடியும். ஸோ அவங்க இந்த பிசாசுக்காக வேலை செய்கிறவர்கள் பொறுப்பற்றவர்களா. ஏசா எப்படி ஒருவேளை போஜனத்திற்காக, எபிரேயர் 12:16 ஒருவேளை
போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததான பாத்திரங்கள், அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை கொண்டு வந்து வைப்பாட்டிகளோடு கூட குடித்து வெறித்த பெல்ஷாத்சார், இவங்கெல்லாம் தான் இந்த பிசாசுக்காக வேலை செய்கிறவர்கள். லூக்கா 15:13 தன்னுடைய ஆஸ்தியை அப்பாட்ட அந்த சண்டை போட்டு வாங்கி துன்மார்க்கமாய் செலவு பண்ணின இளைய குமாரன். இதெல்லாம் தான் இந்த செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், கம்ஃபர்டபுள் லைஃபாக வாழ நினைக்கிறவர்களுடைய காரியம். அதை குடிப்பாங்க, வீண் பேச்சு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சர்ச்சை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. கர்த்தருடைய இன்னைக்கு தயவு செய்து உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்முடைய கையில் அழகாக ஒரு வேத புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை படிங்க, அதன்படி அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறவர்களை தயவாய் நேசிங்க, கனம் பண்ணுங்க. சும்மா நீ நல்லா இருப்ப, உனக்கு அங்கே அவன் இதை செஞ்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இல்லை நாளைக்கு உனக்கு இதாயிரும், தயவு செய்து வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது நமக்கு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவர் நம்மை நடத்தட்டும். பேதுரு சொல்கிறார், கடைசியாக இதை குறித்து பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற ஏன்னா நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஜீசஸே எச்சரிச்சுட்டு போனார், கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதர்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பேதுரு அழகாக எழுதுறாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 அவங்க எப்படி இருப்பாங்களாம்? கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? இன்பமாய் வாழ்வாங்க, உல்லாசமாய் வாழ்வாங்க, விபச்சார மயக்கத்தால் இருப்பாங்க, பொருளாசையில் பழகி இருப்பாங்க, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை பிடித்து கொள்வார்கள். ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான, அதாவது இது வெறுமனே ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துறதுக்கு நான் யாரும் இல்லை, நானும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். ஸோ எல்லாருமே அதான் இன்றைக்கு நம்முடைய மாஸ்டர் யாரு, நம்மளுக்கு ஒர்க் அசைன் பண்ணுற மாஸ்டர் யாரு? காலையில் தூங்கி எழும்புறோமா? எதற்காக எழும்புறோம்? ஏன் இன்னைக்கு நம்ம எங்கே போகலாம், என்ன ஒர்க் நம்மளை எழுப்புதா, தேவன் நம்மளை எழுப்புறாரு? எத்தனை பேர் எழும்பினோடனே தேங்க்யூ ஜீசஸ், என்னை எழுப்பிட்டீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குறீங்க. இருக்கிறவைகளுக்காக நம்ம நன்றி சொல்கிறோமா? எனக்கு என் ஃபேமிலியை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ஒர்க்கு கொடுத்துருக்குறீங்க, ஊழியம் கொடுத்துருக்குறீங்க, வாகனம் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம கிரேட்ஃபுல்லாக ஆண்டவருக்கு இருக்கிறோமா? ஸோ டாஸ்க் மாஸ்டர் யார்? நம்முடைய மாஸ்டர் யார்? தேவனா, உலகமா, உலக பொருளா? ஸோ அதை நம்ம இந்த நாளிலே நம்ம தீர்மானிப்போம். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்த எல்லாம் அவருக்காக. லாபம் எங்கே? நம்ம யாரு? வெறுமனே கண்காணி. தேவன் நம்மளை ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம கண்காணி, ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் பர்சனு, ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாருன்னா அதில் நம்ம வெறும் கண்காணி, நம்ம எதுக்கும் ஓனர் இல்லை அப்படின்றத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஜோமன்லாம் ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்கள் இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு தந்ததான இந்த விலையேற பெற்ற சத்தியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, தயவு செய்து கர்த்தாவே ஆண்டரே, நாங்கள் வேற யாரையாவது ஒரு வேளை நாங்கள் குற்றப்படுத்துகிறோன்னா, மற்றவங்க கண்ணில் இருக்கிற தூசியை நாங்கள் பார்க்குறோன்னா, நீங்கள் என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்குறீங்க ஆண்டரே. இந்த காரியம் நாங்கள் யாரை பற்றியும் நாங்கள் அது மாதிரி செய்ய வேண்டாம். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து நாங்கள் எங்கள் தேவனுக்காக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்கிறோமா, உலகத்திற்காக? எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்கிறோமா, இல்லை உலகத்திற்காக, என் இஷ்டத்துக்காக, என்னுடைய இஷ்டம் நடக்கணும் அதுக்காக அப்படின்னு நாங்கள் வாழ்கிறோமா? ஒவ்வொன்றும் எங்களுடைய ஒர்க் பிளேஸ், எங்களுடைய ஊழியம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் நீங்கள் சொல்கிற அந்த உண்மையும் விவேகமுமான அந்த ஊழியக்காரனை போல கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே உண்மை சந்திக்க நீங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இது மாதிரி பிசாசுக்காக, உலக பொருளுக்காக வேலை செய்கிறவர்களை கண்டறிந்து எங்களை அதுலேருந்து தப்பிச்சு நீங்கள் எங்களை வெளியே கொண்டு வந்துருங்கப்பா. தயவு செய்து கொண்டு வந்துருங்க ராஜா. அன்னைக்கே நீங்கள்
தீர்க்கதரிசிகள் கள்ளப்போதர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னீங்க. தயவா இந்த கடைசி நாட்களில் நாங்கள் போய் எங்கேயும் அப்படி மாட்டிக்காதபடிக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் அறிந்து அவர்களோடு கூட எல்லாமே ஒரு ஃபேமிலியை உண்மையாக நடத்துகிறவங்களோட நாங்கள் ஐக்கியப்பட்டோம்னா எங்களுடைய ஃபேமிலியும் நாங்கள் அப்படி நடத்துவோம். அதே நேரம் உலகத்திற்காக நடத்துகிற ஒரு ஃபேமிலியை நாங்கள் பார்த்தோம்னா அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்காண்டே. தயவு செய்து எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுடைய வார்த்தையே எங்களுடைய ஸ்டாண்டர்டாக, எங்களுடைய வளர்ச்சி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அந்த தான் எங்களுடைய அளவுகோலாய் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய அளவுகோலாய் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க, பேசுங்க, நடத்துங்க. துதிகன மகிமை நமக்கு செலுத்துக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. Thank you.